செகண்ட் ப்ரெமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ரம்யாஜுக்கும் கமருதனுக்கும் ஒரு பயங்கர சண்டை. கமருதன் சொல்கிறாரு, என்னை கூட தான் நிறைய இடத்துல ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரையும், அதாவது ரம்யாஜுவை கமருதன் ஒஸ்ட்டாக செலக்ட் பண்ணதுனால சண்டைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை கூட தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் அதுக்கு இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு ரம்யாஜு சொல்கிறாங்க, உன்னை போய் அண்ணேன்னு சொன்னேன் பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும், ஏன் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கமருதன் வந்துட்டு என்ன சொன்னேன்னு கேட்குறாங்க. திருப்பி வந்துட்டு நீ ஃபேக்காக இருக்குன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. கமருதன் வந்து ரம்யாஜுவை ஃபேக்காக இருக்குது, நீ அண்ணான்னு சொன்னது ஃபேக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு வந்துட்டு ரம்யாஜு சொல்கிறாங்க, ஆமாம் உன்கிட்ட நான் ட்ரூவாக இருந்தால் என்ன ஆக போகுது, நான் வந்து ஃபேக்காகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து பாரு பார்த்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரு கேங்கில் வந்து எப்போவுமே ரம்யாஜுவை ஓவர் ஆக்டிங்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் கமருதன் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொன்னதுக்கு ரம்யாஜு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இதுதான் செகண்ட் ப்ரமோவில் உள்ள சண்டை. ப்ரமோ பார்த்து நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, நேரில் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் ரம்யாஜுவுக்கு சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்களால நார்மலாக இருக்க முடியல, ரொம்ப ப்ரெஷர் ஏறி வந்து கத்துறாங்க. எனக்கு எப்போவுமே அவங்கள பார்க்கும்போது நடிக்கிறாங்கன்னே தோணாது. பட் அவங்களால ஒரு இமோஷனல் கண்ட்ரோல் ரம்யாஜுவுக்கு சுத்தமாக இல்லை. ஒரு கோவம் சண்டைன்னு வந்துருச்சுன்னா பயங்கரமாக இமோஷனல் ஆகிடுறாங்க. ஸோ அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கமருதன் வந்து ஆஸ் யூஷுவல் அவரை வந்து காமாக கூலாக தான் ஹேண்டில் பண்ணார். ரொம்ப சண்டை போட்ட மாதிரி தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு. இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.